ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசுலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலனை துலாம் லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 10 வரை. முதல் நாளான ஏப்ரல் 1 புதன்கிழமை, உத்தர நட்சத்திரம். நமக்கு 12ஆம் இடமான கன்னிராசியில சந்திரன் வராரு. மாலை 4:17 வரைக்கும் சூரியனுடைய பலனை தருகிறார். சூரியன் 6ஆம் வீட்டுல புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய உபநட்சத்திரம் மற்றும் சுக்கரனுடைய அந்தரத்துல பயணிக்கிறார். இது ஒரு நல்ல வேலைக்கும் பண வரவுக்கும் சொந்த தொழிலுக்கும் சிறப்பான ஒரு நல்ல நட்சத்திரம் தான். நல்ல ஆதாயமான நாளாக நமக்கு இருக்கும். சில பேருக்கு உடல் உபாதைகளில் கவனம் செலுத்த வேண்டும். மாலை 4:17 முதல் அஸ்த நட்சத்திரம். தொழில் பலம் மேலோங்கக்கூடிய அருமையான ஒரு நாள். மூலதனம், தொழிலை விரிவாக்குதல், புது இடத்துல ஷிஃப்ட் பண்றது, எக்ஸ்சேஞ்ச் பண்றது, புது ஃபீல்டுல இறங்குறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஏப்ரல் 2ஆம் தேதி மாலை 5:38 வரைக்குமே இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்கிறது. அதனால கூடுதல் பொறுப்புகளை, கூடுதல் தொழில் சார்ந்த நிகழ்வுகளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல நாள். மாலை 5:38க்கு பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைய பலனை தரக்கூடிய செவ்வாய் நமக்கு 5ஆம் வீட்டுல இருக்காரு, குருவோட நட்சத்திரத்துல இருக்காரு, சந்திரனுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு, புதனோட சேர்ந்து இருக்காரு. யாரெல்லாம் உயரதிகாரிகளாக ஒரு வேலை வாங்கக்கூடிய இடத்துல, ஒரு சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல, ஒரு எக்ஸாமின் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு மதிப்பு, புகழ், கௌரவம், வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். அமைப்புகள் நன்றாக இருக்கின்றது. ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவங்களுக்கு, சொந்த தொழிலில் இருப்பவங்களுக்கு அவ்வளவாக இன்றைக்கு அந்த 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 டெவலப்மெண்ட் இருக்காது. அதாவது மூவ் ஆகாது, ப்ராடக்ட் மூவ் ஆகாது. அதே நீங்க கலைத்துறையிலையோ அல்லது கமிஷன் துறையிலையோ அல்லது உங்களுடைய மூளை உழைப்பு சார்ந்த ஐடி துறையிலையோ இருந்தாலும் நன்றாக. இன்றைய நாளை நடத்தக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரமானது வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 3ஆம் தேதி இரவு 7:24 வரைக்கும் இருக்கு. இந்த டைம்ல துலா ராசியில நம்ம லக்னத்திலேயே சந்திரன் வந்துடுறாரு. அங்க இருக்கிற சித்திரை 3-4 பாதங்களுக்கு வந்துடுறாரு. இந்த பலன் முடிஞ்சு இரவு உங்களுக்கு 7:24 இருந்து சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது, ராகுனுடைய நட்சத்திரம். மறுநாள் ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை முழுக்க முழுக்க நமக்கு இரவு 9:34 வரைக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய பலனை ராகுவின் மூலம் நாம பெறுகிறோம். ராகு 5ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால கலைகள் மற்றும் கமிஷன் வகை மற்றும் கலைத்துறை, அனைத்து விதமான இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கு. அதன் மூலம் நமக்கு ஆதாயம் தேடக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசாகம் நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். பாக்கியஸ்தானத்துல குரு இருக்காரு, 9ஆம் வீட்டுல இருக்காரு. அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது, அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இன்கம் டேக்ஸ்ல வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் திடீரென்று அந்த அங்கீகாரம் நன்றாக வேலை செய்யும். மதிப்பு, புகழ், கௌரவம் மேலோங்கி நிற்கும். பாக்யாதிபதி குரு சாரத்துல இருக்கிறாரு, அந்த குரு பாக்கியத்துல இருக்காரு. அப்படிங்கும்போது மிகச் சிறப்பாக நம்முடைய எண்ணங்கள் வாய்ப்புகளாக மாறக்கூடிய அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது. ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அனுஷம் நட்சத்திரம். 2ஆம் இடமான தனஸ்தானத்துல சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில போறாரு. 6ஆம் வீடான மீன ராசியில சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சனி நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கனால பணப்புழப்பம் மிகுந்த நாளாக இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் ஸ்கிராப் யூஸ் பண்றவங்க, வேஸ்ட் யூஸ் பண்றவங்க, வேஸ்ட் தொழில் வியாபாரம் பண்றவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், கருவிகள் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, கால்நடை சம்பந்தப்பட்டது, மருத்துவம் சம்பந்தப்பட்டது அத்தனைக்குமே நல்லாக இருக்கும். ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்காரு. உபநட்சத்திரமாக புதனே வருகிறது. மதியம் 12:45க்கு மேல கேதுவாக மாறிவிடுகிறது.
இது வந்து சுபகாரியங்களுக்கு நல்லது, உறவுகளுக்கு நல்லது, மூளை உழைப்புக்கு நல்லது, கலைத்துறை இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும், நல்ல நாளாக அமைகிறது. அனைத்து விதமான குடும்ப சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சியான தருணங்களை இது வந்து நடத்தி கொடுக்கும். ஏப்ரல் 8ஆம் தேதி புதன்கிழமை காலை 5:53 முதல் மூலம் நட்சத்திரம் 3ஆம் இடத்துல தனுசு ராசியில சந்திரன் போறாரு. கேதுவை போல செயல்படுகிறார். கேது 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல சிம்ம ராசியில சுக்கரனுடைய நட்சத்திரம், சுக்கரனுடைய உப நட்சத்திரம், சந்திரனுடைய அந்தரத்துல இருக்கிறதுனால இந்த 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் நமக்கு நட்புகளை வரவழைக்கிறது, உறவுகளை மேம்படுத்துகிறது, பிரயாணத்துக்கும் மற்றும் ஆவணங்களுக்கும் சாதகமாக இருக்கிறது. திருமண காரியங்களுக்கு நாம் வந்து உத்தரவாதமாக ஒருவரை ஒருவர் உறுதி செய்து கொள்வதற்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. மற்றும் சங்கம், சபை, கட்சி ஈடுபாடுகளுக்கும் அரசியல் பிரயோகத்துக்கும் சாதகமாக இருக்கிறது. ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம் காலையில் 8:47 தொடங்குகிறது. 3ஆம் வீட்டுல சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல, 7ஆம் வீட்டுல சுக்கரன் சுக்கரனுடைய பரணி நட்சத்திரத்துல, செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துல இருக்காரு. செவ்வாய் வந்து என்னதான் 6ஆம் வீட்டுல இருந்தாலும் இந்த 3ஆம் வீட்டுல இருக்கிற சந்திரனும் 7ஆம் வீட்டுல இருக்கிற சுக்கரனும் திருமண காரியங்கள் முதல் கொண்டு அனைத்து விதமான மூளை உழைப்பு சம்பந்தமாக கமிஷன் தொகை, கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் இது மாதிரி விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சுக்கிரன் சார்ந்த தொழில்கள், ஃபேன்சி கடை மற்றும் தங்க நகை, ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள் இது சம்பந்தப்பட்ட தொழில்களுக்கும் சாதகமாக இருக்கும். மீடியாவில், சினிமா துறையில் இருக்கவங்களுக்கும் இன்றைய நிகழ்வுகள் பிரகாசமாக இருக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த பூராடம் நட்சத்திரம் என்பது நண்பர்கள் 11:27 முடிவடைகிறது. அதற்கு பிறகு உத்திராடம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 6ஆம் வீட்டுல புதனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால வேலையில சில மாற்றங்கள் ஏற்படும். வேலையில வந்து இன்டர்னல் சேஞ்சஸ் ஏற்படும். மற்றும் சில பேருக்கு வழக்குகளுக்கு முடிவுக்கு வரும். அதே போல ஒரு ஒரு உடல் உபாதைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கடன் அடைப்பதும் ஏற்படும். சில பேருக்கு ஆன்மீக சுற்றுலா மற்றும் தீர்த்த யாத்திரை போன்ற தெய்வீக சார்ந்த நிகழ்வுகளுக்கும் சாதகமாக அமைகிறது. இந்த வகையில இந்த சூரியன் நமக்கு பங்குனி மாதம் முழுக்க 6ஆம் வீட்டுல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் சார்ந்த வகையிலும், நம்முடைய வேலை வாய்ப்பு சார்ந்த வகையிலும், பணவரவு சார்ந்த வகையிலும் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு தான். லாபாதிபதியான சூரியன் ரேவதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதி சாரத்துல இருக்கிறது ஒரு பெரிய சிறப்பு தான். இந்த பாக்யாதிபதியான புதனும் நமக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. அந்த குருவனுடைய நட்சத்திரத்துல இருந்து 5-9 தொடர்பு கொள்ளுகிறார். அதனால தொழில்துறைக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக அமைகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயஎம்எஸ். நன்றி, வணக்கம்.